வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். நம்ம வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருக்கும்போது அந்த நேரத்திலையும் நம்பிக்கை இழக்காமல் இறைபக்தியோட நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த சூழ்நிலைகள்ல மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியுங்க. அதாவது அற்புதத்தை அந்த நேரத்துல நம்மளால நிகழ்த்த முடியும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட நான் இப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவை சேர்ந்த ட்ரென்டன் மெக்கன்லிங்கிற 13 வயது சிறுவன் ஒரு நாள் நண்பர்களோடு விளையாண்டுகிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய விபத்து அவனுக்கு ஏற்படுதுங்க. தலையில பலத்த காயம், மூளை சேதமடையுதுங்க அவனுக்கு. அவனை உடனே மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவனை பார்த்து அவனுடைய தாயார் மனதுருகி இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. இறைவா, என்னுடைய மகனை ரெக்கவர் பண்ணி உயிரோட கொண்டு வரதா இருந்தா கொண்டு வந்துருங்க, இல்ல அவனை நீங்க எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவனை எடுத்துக்கோங்க. ஆனா இப்படி அவன் வேதனையில துடிக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறோம் இறைவா அப்படின்னு மனதுருகி அந்த நேரத்துல அவங்க பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல மருத்துவர்கள் ஒரு துயரமான செய்திய பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்க மகன் மூளைச்சாவு அடைஞ்சிட்டான், பிரெயின் டெட் ஆயிட்டான், இனிமேல் அவனை ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர் மன உடைஞ்சு போயிட்டாங்க. ஆனா உங்க மகனுடைய உடல் உறுப்புகளை எடுத்து மற்றவங்களுக்கு பொருத்தணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு அது நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கும். உங்க மகனுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய நீங்க தயாரா இருக்கீங்களான்னு மருத்துவர்கள் கேட்டிருக்காங்க. அந்த பெற்றோரும் சரின்னு சொல்லியிருக்காங்க. மகனே இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய உடல் உறுப்புகள் மூலமாக இன்னும் சில பேருக்கு வாழ்க்கை கிடைக்குது அப்படிங்கிறப்ப அவனுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பெற்றோர் முக்கியமான ஃபார்ம்ஸ்ல எல்லாம் சைன் பண்ணிருக்காங்க. மருத்துவர்களும் ட்ரென்டன் உடல்ல இருந்து அவனுடைய உறுப்புகளை எடுப்பதற்கு ஆபரேஷன் பண்ணுவதற்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்குதுங்க. ட்ரென்டன் கண்களை சிமிட்ட ஆரம்பிக்கிறான், கைகள் அசைக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய உடல் உறுப்புகள் பாத்தீங்கன்னா நார்மலா செயல்பட ஆரம்பிக்குது. இதை பார்த்த மருத்துவர்கள் வியந்து போறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில அவங்க பார்த்ததே கிடையாதுங்க. இதை அவங்க பெற்றோர்கிட்ட தெரிவிக்கிறாங்க. பெற்றோரும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. படிப்படியா பாத்தீங்கன்னா ட்ரென்டன் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறான். மருத்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா அடுத்தடுத்து வெவ்வேறு ப்ரொசீஜர் அவனுக்கு பண்ணி அவனை முழுமையா ரெக்கவர் பண்றாங்க. ட்ரென்டன் ஒரு சராசரி குழந்தை மாதிரி அவனுடைய வாழ்க்கையை வாழ்வான் அப்படின்னு அவனுடைய பெற்றோர் நினைச்சு கூட பார்க்கலங்க. ஆனா இன்னைக்கு ட்ரென்டன் சராசரி குழந்தை மாதிரி ஓடி ஆடி விளையாடி சந்தோஷமா அவன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மெடிக்கல் ஹிஸ்டரியில மூளைச்சாவு அடைந்த ஒரு நபர் இந்த மாதிரி ரெக்கவர் ஆகி சராசரி வாழ்க்கை வாழ்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்னு நிறைய மருத்துவர்கள் சொல்றாங்க. ட்ரென்டன் மூளைச்சாவு அடைந்த போது அவனுக்கு ஒரு ஆன்மீக அனுபவம் கிடைச்சதா அவன் சொல்றாங்க. அந்த ஆன்மீக அனுபவம் தான் அவனை ரெக்கவர் பண்ணதாகவும் அவன் நம்புறாங்க. ட்ரென்டன் மூளைச்சாவு அடைந்த போது அவன் உடலை விட்டு வெளியில வந்திருக்கான். ஆன்மீக உலகத்துக்கு அவன் பயணம் பண்ணதா சொல்றான். அந்த ஆன்மீக உலகத்துல ஒரு உயர்ந்த நிலை ஆத்மா அவனுக்கு வழிகாட்டியாக இருந்ததாக அவன் சொல்றாங்க. அந்த ஆன்மீக உலகத்துல தெய்வீகமான ஒளி அவன் பார்த்திருக்காங்க. அந்த நேரத்துல தனக்குள்ள எல்லையற்ற அன்பு அவன் உணர்ந்ததா சொல்றான். இதுதான் தன்னுடைய பிறப்பிடம் அப்படிங்கிற மாதிரி அவன் உணர்ந்திருக்காங்க. அந்த தெய்வீக ஒளியோடு இருக்கும்போது திரும்ப அவன் பூமிக்கு போகணுன்ற அந்த ஒரு சிந்தனையே அவனுக்கு கிடையாதாங்க. நிரந்தரமா இந்த இடத்துலயே நம்ம இருக்கணுங்கிற அந்த ஒரு மனநிலை தான் அவனுக்கு இருந்தது அவன் சொல்றான். அந்த தெய்வீக ஒளியோடு அவன் இருந்த போது பயம், பதட்டம், கவலை எதுவுமே இல்லையாங்க. அவ்வளவு பரிபூர்ணமா அவன் உணர்ந்ததா அவன் சொல்றான். அந்த நேரத்துல அந்த தெய்வீக ஒளி ட்ரென்டன் கிட்ட சொல்லியிருக்கு, உனக்கான நேரம் இன்னும் வரல, அதனால நீ மறுபடியும் பூமிக்கு போ அப்படின்னு சொன்னவுடன் ட்ரென்டன் மறுபடியும் அவனுடைய உடலுக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்துலதான் இந்த பூமியில அவனுக்கான ரெக்கவரி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மருத்துவர்கள் அவன் ரெக்கவர் ஆனதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இப்ப ட்ரென்டனுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் லட்சக்கணக்கான மக்களுக்கும் ஏற்பட்டிருக்குங்க. இதை நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க, மரண தருவாய் அனுபவம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தெய்வீக ஒளியை பார்த்து மறுபடியும் உடலுக்குள்ள வந்த நபர்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நிகழ்ந்திருக்குங்க. ட்ரென்டன் ஆரம்பத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அவனுடைய தாயார் மனதுருகி சரணாகதி பிரார்த்தனை பண்ணாங்க. இறைவா, நீங்க என்னுடைய மகனை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதா இருந்தா கொண்டு வாங்க, இல்ல அவன் நீங்க எடுத்துக்கிறதா இருந்தா எடுத்துக்கோங்க அப்படின்னு தீர்க்கமான நம்பிக்கையோட மனதுருகி அவங்க பிரார்த்தனை பண்ணாங்க. ட்ரென்டனுடைய ரெக்கவரிக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்குங்க. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த நேரத்துல பிரதானமாக இறைவன் கிட்ட நம்மளை முழுமையா அர்ப்பணிக்கணுங்க. அதற்கு இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான உதாரணம். ட்ரென்டனுக்கு ஏற்பட்ட இந்த ஆன்மீக அனுபவம் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை உணர்த்துதுங்க. அது என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கை பூமியோட முடிய போறது கிடையாது. மரணத்துக்கு அப்புறமும் நம்ம இன்னொரு பரிமாணத்துல, இன்னொரு டைமென்ஷன்ல, அதாவது ஆன்மீக உலகத்துல நம்ம எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப எதற்காக இந்த பூமிக்கு நம்ம வரோங்கிற கேள்வி எல்லாருடைய மனசுலயும் வருங்க. எதற்காக தெரியுமா அந்த பூமிக்கு நம்ம வரோம்? இறைவனுடைய அன்பை முழுமையாக உணர்ந்து அந்த அன்பை எல்லார்கிட்டையும் நம்ம பகிர்ந்துக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பூமிக்கே வரோங்க. இந்த பூமி ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி, ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. இங்க வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இறைவனுடைய அன்பை நம்ம உணரணும், அந்த அன்பை எல்லார்கிட்டையும் நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு வருதுங்க.
ஆனா இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்க மனிதர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? உலகத்துல இருக்கிற விஷயங்கள் மேல அதிகப்படியான அட்டாச்மெண்ட் பற்றோட தான் அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க. இறைவனுடைய அன்பை உணரணுங்கிறத மறந்துட்டாங்க. வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டங்கள் வருதுன்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அந்த கஷ்டங்கள் எதை தெரியுமா இண்டிகேட் பண்ணுது? நீங்க எந்த விஷயத்துல அதிகமான பற்றோட இருக்கீங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப அடிப்படையா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும்போது இறைவன் பக்கம் நீங்க திரும்பணும். இறைவனுடைய அன்பை நான் உணரணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துருச்சுனாலே உங்க கஷ்டங்கள் வேதனைகளை கடந்து உங்களால நிம்மதியா உங்க வாழ்க்கையை வாழ முடியும். இந்த பூமியில வாழ்ற நம்ம எல்லாருமே இறைவனுடைய அம்சம் தாங்க. இறைவனுடைய துகள்கள் தான் நம்ம எல்லாருமே. உடல் அளவுல வேணா நம்ம எல்லாம் பாக்குறதுக்கு வேற வேற மாதிரி இருக்கலாம். ஆனா ஆன்மாவாக நம்ம எல்லாருமே அந்த இறைவனுடைய அம்சம் தாங்க. இறைவனுடைய துகள்கள் தான் நம்ம. அப்ப மற்றவர்களுக்கு நம்ம நன்மை செய்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே அந்த நன்மை செய்யற மாதிரி தான் அது. மற்றவர்களுக்கு தீமை செய்யும் போது, மற்றவங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தும் போது நம்மளே நம்ம காயப்படுத்திக்கிறோம், வேதனைப்படுத்திக்கிறோம். அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த ஒன்னஸ் பிரின்சிபலை புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் எல்லா உயிரினங்களும் வேறு கிடையாது, நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு தயவு, கருணை, அன்பை வெளிப்படுத்தி நீங்க வாழ ஆரம்பிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்குங்க. மதுரையில நடந்த ஒரு உண்மை சம்பவம். செல்வமாலினி அப்படிங்கிற ஒரு பெண், வீட்டு வேலையெல்லாம் பாக்குறவங்க, வறுமையில கஷ்டப்படுறாங்க. அவங்க ஒரு நாள் இரவு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு பெரிய மூடையை பாக்குறாங்க. அந்த மூடையில 17 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்திருக்குங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த பண மூட்டையை எடுத்து கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்துடுறாங்க. எல்லாரும் அவங்க கிட்ட கேட்கறாங்க, நீங்க தான் வறுமையில கஷ்டப்படுறீங்களே, இந்த பணத்தை நீங்க எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு. அந்த நேரத்துல செல்வமாலினி என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த பணத்தை இழந்தவங்க இப்ப எவ்வளவு மனவேதனையில இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பணத்தை நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம்? அந்த பணம் திரும்ப அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் எனக்கு வேணும். இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இறைவனுக்கு நான் கணக்கு சொல்லணும். இறைவன் முன்னாடி நான் நிற்கும் போது தலை குனிஞ்சு நிக்கணும். அப்படிப்பட்ட பணம் எனக்கு தேவை கிடையாது. இறைவன் எனக்கு ஒரு தொழிலை கொடுத்துருக்காரு, அந்த தொழில் மூலமாக எனக்கு ஒரு சம்பாத்தியம் வருது, என் பிள்ளைகளும் நானும் சந்தோஷமா இருக்கும், அது போதும் எங்களுக்கு. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதன் மூலமா கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு இவங்களுடைய இன்டர்வியூ பார்த்த உடனே அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருந்ததுங்க. இந்த மாதிரி மனிதர்கள் நமக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனுங்க. இப்ப செல்வமாலினி அவர்கள் இந்த ஒன்னஸ் பிரின்சிபல் அழகா புரிந்து கொண்டு அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க. நிச்சயமாக அந்த இறை சக்தி அவங்களை மேன்மையடைய செய்யுங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒன்னஸ் பிரின்சிபலை புரிந்து கொண்டு நம்மளை சுற்றி உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நம்ம ஈடுபடும் போது நம்ம வாழ்க்கையிலும் பல அற்புதங்கள் நடக்குங்க. இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு நபரும் அவங்களுடைய தர்மாவை கடைபிடிக்கணும். அதாவது இறைவன் ஒவ்வொருத்தர் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு, எக்ஸ்பிரஸ் பண்றாருங்க. இறைவன் எல்லாரையுமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அவர் கிரியேட் பண்ண நினைக்கலங்க. ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய தனித்துவத்தை அவங்க வெளிப்படுத்தி அதுல அவங்க உயர்ந்த நிலைகளை அடையணும் தான் இறைவன் ஆசைப்படுறாரு. ஆனா இங்க பூமியில வாழ்ற மனிதர்கள் என்ன பண்றாங்க? மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனையில தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொருத்தருடைய கண் பார்வையில இருந்து அவங்க வாழ்க்கையை வாழ்றதுனால அவங்களுடைய தர்மா என்னங்கிறத தெரிஞ்சுக்காமையே அவங்க ஒரு இயந்திரம் மாதிரி அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க. அதனாலதான் நிறைய பேர் மன அழுத்தத்துல இருக்காங்க. டெல்லியை சேர்ந்த மோனிகாங்கிற பெண், அவங்க போலீஸ் கான்ஸ்டபிள்ங்க. அவங்களுடைய நீண்ட நாள் கனவு என்ன தெரியுமா? வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன்ல கலந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு காம்படிஷனுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஆனா என்ன தெரியுமா நடந்தது? அவங்க பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க, 7 மாத கர்ப்பிணி ஆயிடுறாங்க. இருந்தாலும் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணதுனால அந்த போட்டியில கலந்துக்கணுங்கிற ஒரு முனைப்போட மருத்துவர்களுடைய ஆலோசனை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதற்கான நல்ல பயிற்சிகள்லாம் எடுத்து அந்த போட்டியில போய் கலந்துக்கிறாங்க. 7 மாத கர்ப்பிணியாக 145 கிலோ வெயிட்டை லிஃப்ட் பண்ணி அன்னைக்கு போட்டியிலேயே அவங்க ஜெயிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இது சாத்தியமா அப்படிங்கறதெல்லாம் அவங்க யோசிக்கலங்க. அவங்களுக்கு இந்த காம்படிஷன்ல கலந்து ஜெயிக்கணுங்கிறது நீண்ட நாள் கனவுங்க. அதற்காக தன்னை தயார்படுத்திக்கிறாங்க. மருத்துவர்கள் கிட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதற்கான பயிற்சிகளை தீவிரமா எடுத்துக்கொண்டு ஒரு கர்ப்பிணியாக 145 கிலோ வெயிட்டை லிஃப்ட் பண்ணது ஒரு பெரிய சாதனைங்க. இந்த சாதனை மூலமா என்ன தெரியுமா பண்றாங்க? மைண்டினுடைய கண்டிஷனிங் எல்லாத்தையும் அவங்க தகர்த்தெறிகிறாங்க. இறைவனை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்கள மாதிரி இருக்கணும், இல்ல அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் அவர் நினைக்கலங்க. நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே இறைவன் நம்மளை ஏற்றுக்கொள்றாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்? இன்னொருத்தரோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம நிம்மதி இல்லாம நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஆத்தன்டிக்கா இருக்கணும், நம்ம ஒரிஜினலா இருக்கணுங்கிறது தான் இறைவனுடைய திட்டமேங்க. இப்ப மோனிகாவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன். அவங்க ஆத்தன்டிக்கா இருந்தாங்க, அவங்க ஒரிஜினலா தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அவங்களுடைய நீண்ட நாள கனவை நிறைவேற்றுறதுக்கு கடினமா அதற்கான முயற்சிகள் பண்ணி அந்த சாதனை அவங்க பண்ணாங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க வாழ்க்கையில பல சவால்களை கூட நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க. நீங்க எதிர்கொள்ற இந்த சூழ்நிலையோட இறைவன் மிகப்பெரியவருங்க.
இந்த சிச்சுவேஷன்லயும் இறைவனுடைய அன்பு தான் வேணும், இறைவா நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட நீங்க இருந்து பாருங்களேன். ட்ரெண்டன் வாழ்க்கையில நடந்த அற்புதம் உங்க வாழ்க்கையிலும் நடக்குங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையை இன்னொருத்தரோட ஒப்பிடாதீங்க. உங்களுடைய தனித்துவம் என்னன்னு தெரிந்து கொண்டு அதை தைரியமாக செயல்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுங்க. இந்த மாதிரி தன்மையில நீங்க இருக்கும்போது நிச்சயமாக அந்த இறை சக்தி நீங்க பெரிய சாதனைகள் செய்வதற்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்குங்க. என்னை நினைவில் வைத்து தொடங்கும் உன்னுடைய ஒவ்வொரு நல்ல முயற்சியும் வெற்றி அடையும் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.